யாருங்க கரெக்டா சொர்க்கவாசல் திறக்க நேரங்க. என்னதுங்க சொர்க்கவாசல் பகவானுடைய சொர்க்கவாசல் திறக்க நேரம். ஆமா கரெக்டா நீ வெளியே வந்துட்ட. இப்ப என்ன மேல போகிறியா ஆழ்வார்களே ஐயா நான் வரும் தருணத்தில் ஆமா நான் யார் யாரு என் பெயர் என்ன தெரியுமா தாங்கள் சொன்னால் தெரியுங்க இல்லை என்றால் சொட்டு போட்டாலும் தெரியாதுங்க. ஆமா ஆமா புரிஞ்சதா கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் நான் வருகின்ற தருணத்தில் நான் யாரு எதற்காக வந்திருக்கிறேன் எதுக்காக காசுதான் வந்திருக்கிறோம். எப்படி இதுக்காக வந்தோம். இந்த நாடகத்தில் ஆமா நான் யார் தெரியுமா யாருங்க ஐயா என்ன பெரிய காலத்துல வந்திருக்கிறீங்க ஒரு சரட்டு கட்டு போட்டு வந்து குளிர்ல அப்படி வந்திருக்கிற பாவம் ஏண்டா சாவிக்கு குளிர் எடுக்கதா எனக்கு சட்டை வாங்கி கொடுக்குறியா குளிர் சொல்வார்களே சுவாமி பகவானே என் பெயர்தான் உன்னுடைய பெயர் ஆக்கல் அளித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய ஆமா திருமூர்த்தி தேவரில் ஒருவன் விஷ்ணு பகவான் நாராயணன். ஆமா பரந்த விருந்து உலகத்தில் நான் எங்கும் நிறைந்திருப்பதனால் என்னை பரந்தாமன் என்று அழைப்பார்கள். தாமோதரன் கேசவன் புண்டரிகாசன் அதாவது புண்டரிகம் என்றால் இருதயம். அப்படியா? இந்த இருதயத்தில் பகவானை எவன் ஒருவன் நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய இருதயத்தில் நான் வாசம் செய்வதனால் என்னை புண்டரிகாசன் என்று அழைப்பார்கள். அப்படியா? எனக்கு காதுக்கு நேர் மாதிரி கேட்டு காது சரியில்லை. ஆகட்டும், இந்த தாமோதரன் நான் வந்திருக்கின்றேனே. பெயர் என்ன? உன்னை பெற்ற தாய் தந்தையர் யாரு? அன்பா இந்த ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி என்னை ஈன்றெடுத்த தெய்வங்கள் யாரு? நான் ஆளிலை மேல் அனாதையாக நான் பிறந்தவன். இதெல்லாம் கொங்காஜா இருக்குது. ஆமா இல்ல கங்காஜா இருக்குது. ஆமா இல்ல ஆளலை மேல் எப்படி நீ பிறந்திருப்ப? நான் சிறு குழந்தையாக உருவெடுத்தேன். சரி, ஆகையால் இந்த 2011 ஆண்டுகள் வரையில் நான் சிறு குழந்தையாக ஆளிலை மேல் திருப்பாக்கடலிலே பள்ளி கொண்டிருப்பதனால் பரந்தாமன். எப்படி எத்தனை வருஷம்? 2011 ஆண்டு. 2011 ஆண்டு காலமாக ஆளா இளமேல படுத்திருந்தியா? சோத்துக்கு என்ன பண்ண? என்ன பண்ணனா? விரல் சூப்பிட்டோம்பா. சூப்பிட்டிருந்தியா? ஆமா. ஆகாரம் அதாவது பகவானுக்கு பசி தாகம் தூக்கம் எதுவுமே கிடையாது. என் உடம்புல ரத்தமே இல்லடா. ரத்தம் இல்லையா? ஆமா சரி சரி. இருந்தாலும் உன்னோட பொண்ணையா இருக்குது.
அப்படி 2011 ஆண்டு காலம் ஏன் நான் நாளில் மேல் இருக்க வேண்டும்? ஆமாங்க ஐயா. திரேதா கிரேதா துவாபுரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகம். ஆமா. அதாவது முதல் யுகம் முடியும் தருணத்தில் மறுபடியும் 2வது யுகம் பிறக்க 2011 ஆண்டு காலம் தேவைப்படும். அதுவரையில் யானை முதல் எறும்பு வரை உள்ள 84 லட்சம் ஜீவபேதங்களையும் என்னுடைய வயிற்றிலே வைத்து படி அளக்கக்கூடிய ஆதிமாயன். ஆதிமாயன். ஆமா. ஸ்ரீமந்த நாராயணன். உண்மைதான். சரிங்கய்யா. இருந்தால் இன்றைய தினத்திலே நான் வந்திருக்கக்கூடிய காரணம் அன்பா ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள எண்ணி, அதாவது பக்தனாகப்பட்டவன் என்னை நினைத்து கடூரமான விரதத்தை பூண்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் இன்று அவனுடைய விரதத்திற்கு பெரும் இழுக்காகிவிட்டது. அவனை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற வேண்டும். ஆமா. ஏன்னா தேவர்கள் செய்த சூழ்ச்சியினால் அவன் பெண்ணுக்கு மயங்கி தன்னுடைய மகனையே வெற்ற துணிந்திருக்கின்றான். அன்னவருக்கு அவன் விரதத்தை பூர்த்தி செய்யும் வகையில் நான் காட்சி கொடுக்க வேண்டும். காட்சி கொடுக்கறது எவ்வளவு கொடுக்க கண்ணியத்தை ஒரு பக்கம் தான் சேர்ந்திருக்குது. காட்சி. ஓ காட்சி. ஆமா. அருள் அருள் கொடுக்க வேண்டும். அப்படி போகலாமா?